அமெரிக்காவின் ஒக்லஹோமா மாகாணத்தில் சூறாவளி காற்றுக்கு வானிலை ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த 3 பேர் உயிரிழந்திருப்பது தெரியவந்துள்ளது. ஒக்லஹோமா மாகாணத்தின் மேற்கு பகுதியில் கடந்த ஒரு வாரமாக பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதில் ஏராளமான வீடுகள், கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. தொடர்ந்து வீசிய சூறாவளி காரணமாக பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சூறாவளிக்கு 12 பேர் பலியானார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சூறாவளி ஆராய்ச்சியாளர்கள் டிம் சமரஸ், பால் சமரஸ், கால் யங் ஆகியோர் உயிரிழந்துவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சூறாவளியின் போது டிம் சமரஸ் எடுத்த புகைப்படங்கள் ஆராய்ச்சிக்கு பெரிதும் உதவி புரிந்ததாகவும் அவரின் மரணம் வானிலை ஆராய்ச்சியாளர்களும் பெரும் இழப்பிற்கு என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இடி மழையுடன் கூடிய பலத்த சூறாவளி காற்று வீசியது. இதனால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலைகள் சேதமடைந்தன. ஒக்லஹோமா மாகாணத்தில் கடந்த மாதம் முதல் அவ்வப்போது வீசி வரும் சூறாவளிக்கு இதுவரை 24 பேர் பலியாகியுள்ளனர்.